Hi students, welcome to Fuji Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா என்ன, இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டரை நம்ம டெரைவும் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற டோட்டல் எனர்ஜி டெரிவேஷன் லென்த்து தான் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் டெஃபினேஷன் பார்த்துப்போம். A particle undergoing simple harmonic motion. எந்த பார்ட்டிக்கல்லாம் ஒரு சின்னதாக ஒரு ஹார்மோனிக் மோஷன் ஏற்படுத்துதோ அது எல்லாமே ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த டயக்ராமை நான் அனிமேஷனை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த அனிமேஷனை பாருங்கள். இங்கே இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த மாஸ், இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு கூட கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸ்ப்ரிங் ஸ்ட்ராங் ஸ்ப்ரிங்காக இருக்கலாம், இல்லை ரொம்ப லைட்டான ஸ்ப்ரிங் கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்ப்ரிங் கூட கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இது ஒரு டேபிள் மாதிரி. நான் அனிமேஷன் உங்களுக்கு காட்ட போகிறேன். ப்ளே கொடுக்குறேன், பாருங்கள். அந்த அனிமேஷனை பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட்டு இழுத்து இப்படி விடுறாங்க. விடும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டு பேக்வேர்ட் ஃபார்வர்ட் போயிட்டு வருது அதனுடைய பொசிஷனில் இருந்து. அப்படி போயிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு சைனூசாய்டல் கர்வ் கிடைக்குது. அந்த சைனூசாய்டல் கர்வ் சைன் கர்வ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டு ஃபார்வேர்டாக போகும்போது ஃபோர்ஸ், பாசிட்டிவ் ஃபோர்ஸ் வருது. திரும்பவும் அந்த ஆப்ஜெக்ட் பின்பக்கம் வரும்போது நம்மளுக்கு ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? நெகட்டிவ் ஃபோர்ஸ் வருது. இதுலேருந்து வர அந்த மோஷனை தான் நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு சிறிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதிர்வலைகள்னது அந்த போயிட்டு வர அந்த மோஷன் தான். ஓகேங்களா? இதுதான் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு சொல்கிறோம். இது வேறு எங்கெல்லாம் பார்க்கலான்னா, சிம்பிள் பெண்டுலம் பார்த்துருக்கோம் இல்லையா, கிளாக்கில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஆப்பிள் பெண்டுலம் காட்டுறேன், அனிமேஷன் பாருங்கள். ஸோ அதுவும் ஒரு ஹார்மோனிக் மோஷன் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸில் மேலே அதிர்வு இருக்கும் இல்லையா, ஒரு வைப்ரேஷன்ஸ் வருது இல்லையா, அந்த வைப்ரேஷன்ஸு நம்ம கர்வில் காட்டலாம். அதுவும் சைனசாய்டல் கர்வ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய மோஷன்ஸ் இருக்குது, ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெஃபினேஷன் எழுதணும், நெக்ஸ்ட்டு டயக்ராம் வரையணும். இது ஒரு டேபிள். இந்த டேபிளில் இது ஸ்ப்ரிங்கு, இது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு இழுக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருந்த ஆப்ஜெக்ட் இங்கே போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ திரும்ப இந்த ஆப்ஜெக்ட் எங்கே வரப்போகுது, பேக்கில் வருது. அப்போ ஃபோர்ஸு நெகட்டிவாக இருக்கும். அதாவது F இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கான்ஸ்டன்ட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் பின்பக்கம் வந்துடும். இது ஏன் இந்த எக்ஸ் கொடுத்துருக்குன்னா, இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் இப்படி மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். அதாவது இங்கே MAன்னு எழுதியிருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு டயக்ராம் புரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். பாருங்கள். டெரிவேஷன் ரொம்ப லென்த்தி, ஆனால் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடுறேன். பாருங்கள். இப்போது ஒரு ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் இதில் கிடைக்கிற அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது, எக்ஸ். அப்படின்னா என்னது, டிஸ்டன்ஸ் ஃபார்வேர்டாக போச்சுன்னா, டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அங்கே ஃபோர்ஸும் அதிகமாகும். இப்போது டிஸ்டன்ஸ் இப்படி பின்பக்கம் வந்துச்சு, அந்த ஆப்ஜெக்ட் பின்பக்கம் வந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிடும். அப்போ ஃபோர்ஸ் ஒன்று ஆகிடும், உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அப்போது ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டிஸ்டன்ஸ் எக்ஸ். நம்ம எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் நெகட்டிவ், ஃபோர்ஸ் பின்பக்கம் வருது, திரும்ப ரீஸ்டோர் ஆகுது, அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். எப்பயுமே ஃபிசிக்ஸில் ஒரு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிள் நம்ம தூக்கிட்டு என்ன போடுவோம், ஒரு கான்ஸ்டன்ட்டை அப்ளை பண்ணுவோம். அப்போ F ஈக்குவல் டு இதை தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம், K, இங்கே மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மைனஸை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். அப்போ F இஸ் ஈக்குவல் டு மைனஸ் KX. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இந்த ஆசிலேட்டருக்கு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு இருக்கும். பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு என்னது,
அதால் எவ்வளவு எனர்ஜி கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை இந்த பக்கம் இழுத்துட்டு வந்து மூவ் ஆகிட்டு வர்றதுக்கு, அந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட் வர்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை, அந்த எனர்ஜி தான் அடுத்த ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஆசிலேட்டர். ஸோ ஒரு ஆசிலேட்டருக்கு எவ்வளவு டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரி, டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னதுன்னா V is equal to இன்டெக்ரல். ஏன் இன்டெக்ரல்னா இதில் நிறைய மோஷன்ஸ் இருக்குது, எல்லா மோஷன்ஸும் ஆட் பண்ணி தான் நம்ம எவ்வளோ எனர்ஜின்னு சொல்ல முடியும். அதனால தான் இந்த இன்டெக்ரல் சிம்பிள் போடுறோம். இன்டெக்ரல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். டிஎக்ஸ்னால் டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், இப்படி போகும்போது டிஸ்டன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஸோ டிஸ்டன்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும், அதான் டிஎக்ஸ். இதெல்லாம் டி போடுறோம் இங்கே. நெக்ஸ்ட் V is equal to இன்டெக்ரல் ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் கேஎக்ஸ், அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மைனஸ் கேஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் V is equal to இந்த மைனஸு கேலாம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், தூக்கி வெளியில் போட்டுருவோம், இன்டெக்ரல் சிம்பிளுக்கு வெளியில் தூக்கி போட்டுருவோம். அப்போ என்ன வரும், எக்ஸு டிஎக்ஸ். சரி, ஒரு எனர்ஜின்னு நம்ம சொல்லும் போது அதை நம்ம நெகட்டிவ் எனர்ஜின்னு எடுத்துக்க மாட்டோம். ஸோ மைனஸ் சிம்பிள் இங்கே தேவை கிடையாது, அப்போ மைனஸை நம்ம இங்கே நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். அப்போ V is equal to ஒன்லி கே. ஓகேங்களா, கான்ஸ்டன்ட். ஒரு எக்ஸை இன்டெகிரேட் பண்ணனா வரும் x²/2. x²/2. ஓகேங்களா, அதுதானே நம்மளுக்கு கிடைக்கிறது. தேர்ஃபோர் இது நம்ம எப்படி எழுத போகிறோன்னா V is equal to இதில் 1/2 எடுத்து வெளியில் எழுதிப்போம், இந்த கேவும் x² எடுத்து சைடில் எழுதிப்போம். எல்லாம் ஒன்று தானே, எப்படி எதனா கான்ஸ்டன்ட்லாம் எடுத்து நம்பர்ஸ்லாம் எடுத்து ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு மிச்சம் இது இங்கே எழுதியாச்சு. இதுதான் வந்து எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது ஃபிசிக்ஸில் நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி ஒரு கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே விட்டுடுவோமா, விட மாட்டோம். அதுக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்மளுக்கு ஈக்குவேஷனே கொண்டு வருவோம். கரெக்டு தானே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்பயுமே ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் ஆங்குலார் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கும். ஃப்ரீக்வன்சி என்னது, அந்த கர்வில் பார்த்தீங்க இல்லையா, இந்த கிராஃப் போக போக அந்த கிராஃபில் இருக்கிற அந்த ஏற்றம் இறக்கும், அதோடைய ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி இந்த கான்ஸ்டன்ட்டில் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி, ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி அது என்ன சார் ஆங்குலார் ஃப்ரீக்வன்சினா, சிம்பிள் வந்து ஒமேகா, இந்தமாரி W மாதிரி போடுவோம்ல, அதான் ஒமேகா. ஒமேகா ஈக்குவல் டு √, கான்ஸ்டன்ட் பை மாஸ், அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ். இதுதான் ஒமேகா ஈக்குவல் டு √, கான்ஸ்டன்ட் பை மாஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். சரி, இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணலாமா. அப்போ என்ன வரும், ω² ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட்டும் போயிடும். அப்போ மிச்சம் தான் இருக்கும் k/m. நான் எதுக்கு இந்த ஸ்டெப்பை நான் சால்வ் பண்ணுறேன், எனக்கு இந்த கேவோட ஆன்சர் வேணும், அதனுடைய வேரியபிள்ஸ் வேணும். அப்போ எனக்கு கே மட்டும் இங்கே வச்சுப்போம், இந்த எம் இங்கே மல்டிப்ளை பண்ணிவிடுவோமா. அப்போ ω² இன்ட்டு m ஈக்குவல் டு கே. அப்போ தேர்ஃபோர் k is equal to ω²m. இந்த கே வேல்யூ எடுத்துகிட்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா. தேர்ஃபோர் the total potential energy of the oscillator equal to of கேக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ω²m, இங்கே பக்கத்தில் இருக்கீங்க x², அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர். இதுதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா, இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு வேவ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் அந்த வைப்ரேஷன்ஸ் வருது இல்லையா, அந்த வைப்ரேஷன்ஸ்க்குன்னு ஒரு வேவ் இருக்குது, அந்த வேல்யூ, அதுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு வேவ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஸ்க்ரோடிஞ்சர் சயின்டிஸ்ட் தான் ஞாபகத்துக்கு வருவார். அந்த ஸ்க்ரோடிஞ்சர் சயின்டிஸ்ட்டு ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு வேவ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அப்படி என்ன ஸ்க்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காருன்னா இதுதான் அந்த ஃபார்முலா. டி ஸ்கொயர் ஜை பை dx ஸ்கொயர், டி ஸ்கொயர் ஜை பை dx ஸ்கொயர் ப்ளஸ் 2m by Planck constant square, that means h bar square nu solluvad, 2m by h bar square into total energy minus total potential energy into xi equal to 0. இந்த சிம்பிளுக்கு பேர் psi. ஓகேங்களா, இந்த வேவ் ஈக்குவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது இந்த சிம்பிள் d square xi by dx square plus 2m by h bar square E minus V xi equal to 0. இந்த ஈக்குவேஷன் தான் ஸ்க்ரோடிஞ்சர் கொடுத்த வேவ் ஈக்குவேஷன். இந்த ஸ்க்ரோடிஞ்சர் கொடுத்த இந்த வேவ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு வேவ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து வீக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 1/2 m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ டி ஸ்கொயர் xi பை dx ஸ்கொயர் ப்ளஸ் 2m பை h பார் ஸ்கொயர் இன்ட்டு டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் மைனஸ் v. பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1/2 m இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, அது மாற்றி அதனால பிரச்சனை இல்லை. இன்ட்டு xi ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2m பை h பார் ஸ்கொயரை e கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1/2 m w ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். டி ஸ்கொயர் xi பை dx ஸ்கொயர் ப்ளஸ் இதை இது கூட மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 2m இன்ட்டு e 2me பை h பார் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இப்போ இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2m பை h பார் ஸ்கொயர் இன்ட்டு 1/2 இன்ட்டு m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு xi ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் தான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது ஈக்குவேஷன்ஸில் இதெல்லாம் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2 கேன்சல், அவ்வளோதானே, வேறு எதுவும் கேன்சல் இல்லை இல்லையா? அவ்வளோதான். Therefore sixth equation எழுதிடலாமா? d square xi by dx square plus 2m e by h bar square minus m into m square, m into m square. next இருக்கீங்க omega square into x square. எல்லாமே மல்டிப்ளை பண்ணி வச்சு கீழே என்ன இருக்குங்க? வெறும் h பார் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. h பார் ஸ்கொயர் இன்ட்டு xi ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் தான் சிக்ஸ்த் ஈக்குவேஷன். இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷன் தான் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட வேவ் ஈக்குவேஷன் ஃபார் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இஸ் நோன் அஸ் ஸ்க்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். ஸ்க்ரோடிஞ்சர் சயின்டிஸ்ட் கொடுத்த wave equation for harmonic oscillator. For harmonic oscillator. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்க்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் சிக்ஸ்த் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் எடுத்து திரும்ப எழுதிக்கிட்டேன். அதே ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் வேவ் ஈக்குவேஷன். ஒரு ஆசிலேட்டருக்கு ஸ்க்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அந்த ஈக்குவேஷன் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அந்த சிம்பிளிஃபை பண்ணுறது இந்த ஈக்குவேஷன் தான் அந்த ஸ்க்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, புதுசாக ஒரு ஸ்லோப் உள்ளே கொண்டு வரும். தட் மீன்ஸ் ஒரு புது வேரியபிள்,
ஒய்னு ஒரு வேரியபிள் உள்ளே கொண்டு வரும். ஸ்லோப் ஃபார்முலா என்ன? y is equal to ax. இதுதான் வந்து ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. சரி, இப்போ இந்த ஸ்லோப் ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஆன் போத் சைட்ஸ். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுப்போம். எதில் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் வேவ் ஈக்குவேஷனில் மொதல் ஈக்குவேஷன். அப்போ 6க்கு அப்புறம் 7. ஸோ y is equal to ax. இப்போது இந்த ஒய்யையும் இந்த எக்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? dy equal to a into இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx. அப்போது இந்த dx இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ dy by dx equal to a. ஸோ இதுதான் வந்து 8th ஈக்குவேஷன். ஓகேங்களா? dy by dxக்கு என்ன வந்திருக்கு? ஏன்னு வந்திருக்கு. சரி, நார்மலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதான் நம்மளுக்கு வேலையே. ஃபஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு டி சை பை டிஎக்ஸ் கண்டுபிடிப்போம். அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் இதுலேருந்து டி சை பை டிஎக்ஸ் கண்டுபிடிப்போம். இது எப்படி எழுதலாம்? இதை டி சை பை டிஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். இப்படி தானே மேக்ஸில் படித்தோம் 12th. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிடணும். இப்போ எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். டி சை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டி சை பை டிஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஒய் பை டிஎக்ஸ்க்கு என்ன போட்டுக்கலாம்? ஏன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த இடத்துல ஏ போட்டுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ அகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இது எப்படி எழுதலாம்? அப்போது டி ஸ்கொயர் சை பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இங்கே எப்படி எழுதணும்? டி சை பை டிஎக்ஸுக்கு டி சை பை டிஒய் டிஒய் பை டிஎக்ஸ் எழுதணும் இல்லையா. இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ இது எப்படி எழுதுவோம்? டி ஸ்கொயர் சை பை டி ஒய் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் போட்டுக்க வேண்டியது தான். அப்போ இங்கேயும் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? சரி, டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் சை பை டிஒய் ஸ்கொயர். நார்மலாக இங்கே டிஒய் பை டிஎக்ஸ்க்கு என்ன போட்டோம்? ஏன்னு போட்டோம். அப்போ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி போடுங்க. அது ஏ ஸ்கொயர் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்து 9th ஈக்குவேஷன். இதுதான் வந்து 9th ஈக்குவேஷன். இந்த 9th ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு வேறு என்னலாம் இருக்குங்க? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 9th ஈக்குவேஷன் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இந்த 9th ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் 6th ஈக்குவேஷனில். ஸோ ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஒமேகா பை பிளாங்க் கான்ஸ்டன்ட். இதான் வந்து ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ண அந்த ரூட் போயிடும், எம் ஒமேகா பை பிளாங்க் கான்ஸ்டன்ட். எனக்கு என்ன தேவைன்னா எம் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் வேணும். திரும்ப ஸ்கொயர் பண்ணலாமா? அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ பவர் 4. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா எம் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர். அப்போது இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த ஏ பவர் 4 இங்கே போட்டுக்கலாமா? இதுக்கு தான் நான் எழுத சொன்னேன். இப்போது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபைனல் ஸ்டெப். இப்போ 9th ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் 6th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 6th ஈக்குவேஷனாக இருக்கீங்க டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அதுக்கு பதிலாக இதை எடுத்து இங்கே எழுதணும். அப்போ என்ன வரும்? டி ஸ்கொயர் சை பை டிஒய் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என்ன இருக்குது? ப்ளஸ் 2me by Planck constant square minus m square omega square h square. m square omega square h square பதிலாக a power 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன ஒரு இந்த இடத்துல எழுதிக்கலாம்? a பவர் 4. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் நம்ம மாற்றணும். நம்மளோட வேல்யூ என்னது? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதெல்லாம் மாற்ற போகிறோம். நம்ம நார்மலாக என்ன ஃபார்முலா கிடச்சிது? y ஈக்குவல் டு ஏஎக்ஸ். y ஈக்குவல் டு ஏஎக்ஸ். எனக்கு தேவை எக்ஸினுடைய மதிப்பு மட்டும் வேணும். y ஈக்குவல் டு ஏஎக்ஸ்னால் அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்? y பை ஏ. ஓகேவா? அப்போது எக்ஸுக்கு y பை ஏன்னு போடலாம்.
ஆனால் இங்கே என்ன இருக்குங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதுக்கு பதில் என்ன போடலாம் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? புரியுதுங்க நான் சொல்கிறது? எக்ஸுக்கு ஒய் பை ஏ, அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் ஏ பவர் 4 எழுதியாச்சு. அப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன எழுதணும் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு psi ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை கேன்சல் பண்ணலாமா? இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் கேன்சல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபுல் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறேன்னா ஏ ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறேன். ஃபுல் ஈக்குவேஷனையும் ஏ ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறேன். அப்போது இதை ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாருங்கள், மேலே நியூமரேட்டில் ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது. நான் ஏ ஸ்கொயர் டிவைட் பண்ணால் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் தான் வரும் டி ஸ்கொயர் ஜை பை டி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2me பை பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஸ்கொயர். இங்கே ஏ ஸ்கொயரே இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே ஏ ஸ்கொயர் இங்கே எழுதிக்கணும். இல்லாதப்போ கீழே டினாமினேட்டரில் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே தான் டிவைட் பண்ணணும். இங்கே ஏ ஸ்கொயர் டிவைட் பண்ண ஏ ஸ்கொயர் கேன்சல். இங்கே ஏ ஸ்கொயர் டிவைட் பண்ண எழுதியாச்சு மைனஸ் ஏ ஸ்கொயரா மேலே ஏறின ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது. நான் திரும்ப ஏ ஸ்கொயரில் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஏ ஸ்கொயர் கேன்சல். அப்போ விட்டுட்டு மிச்சம் ஒய் ஸ்கொயர் மட்டும் எழுதிட்டு முடிஞ்சிச்சு. இன்ட்டு ஜை ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ஏ ஸ்கொயர் இருக்குங்க இல்லையா, இதுக்கான ஒரு மதிப்பு ஒன்று இருக்குது, அதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டி ஸ்கொயர் ஜை பை டி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 times mass into total energy Planck constant square. இந்த ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே புரியுதுங்களா? இந்த ஏ ஸ்கொயருக்கு இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணலாம் m omega by h, m omega by h Planck constant minus y square into xi equal to 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் d square omega by dy square plus இதில் ஒரு h இதில் ஒரு h கேன்சல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் ஒரு m இதில் ஒரு m கேன்சல். அப்போ என்ன வரும் 2e பை இங்கே ஒரு h இருக்கும் ஒரு ஒமேகா, அப்போ h ஒமேகா மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஜை ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் தான் வந்து 10th ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் வந்து 10th ஈக்குவேஷன். லாஸ்ட்டாக இந்த ஒய் ஸ்கொயருக்கு முன்னால் இந்த 2e பை h ஒமேகா இருக்குது இல்லையா, அதை நம்ம லேம்டான்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். therefore d ஸ்கொயர் ஜை பை dy ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கு பதில் நம்ம என்ன போட போகிறோம் லேம்டா மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஜை ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம 11th ஈக்குவேஷன். இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேவ் ஈக்குவேஷன். இந்த ஸ்க்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி En. இந்த ஆசிலேட்டருக்குன்னு ஒரு டோட்டல் எனர்ஜி இருக்குது. ஓகேங்களா? அந்த எனர்ஜிக்கு ஐகன் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, லாஸ்ட்டாக ஈக்குவேஷனில் லேம்டா எதுக்கு சப்ஸ்டிட் பண்ணோம் 2e by Planck constant, that means h bar into omega. இதுக்கு தானே லேம்டா சப்ஸ்டிட் பண்ணோம். அந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2n + 1 ஐகன் வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஐகன் வேல்யூஸ் ஜெனரலாக எடுத்துப்போம் எப்பவுமே டிஸ்கிரிட் வேல்யூ 2n + 1. எனக்கு இதிலேருந்து இந்த இ வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும், அதுதான் ஐகன் வேல்யூஸ். ஓகேங்களா? சரி, அப்போது இந்த இயை வந்து நம்ம en எடுத்துக்கிறோம், ஏன்னா டோட்டல் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ en is equal to இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/2, கரெக்டு தானே, இன்ட்டு 2n + 1. இந்த h ஒமேகா இங்கே போயிடுச்சுன்னா பக்கத்தில் மல்டிப்ளை ஆகிடும் h bar ஒமேகா. சரி, இந்த ஈக்குவேஷன் தான். ஸோ இது 12th ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இப்போது 13th ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த h பார் இருக்குது இல்லையா, எப்பயுமே நம்ம ஃபிசிக்ஸில் இந்த h பாரை ரிமூவ் பண்ணி லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிடுவாங்க. இந்த h பாரோட ஒரிஜினல் வேல்யூ என்னென்னா h/2π. ஓகேங்களா? h bar = h/2π.
இந்த h பார் தான் இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட் 2 பையால் டிவைட் பண்ணி எழுதுவாங்க. இது எப்போனா இந்த வேவ் ஈக்குவேஷன்ஸ் வரும்பொழுது மட்டும். எப்போ நம்ம வேவ் பேஸ் பண்ணி டெரிவேஷன் சால்வ் பண்ணுறோம் அப்போ இந்த h பாருக்கு h/2 பை பண்ணணும். இந்த ஒமேகாவுக்கு 2 பை v இது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? En டோட்டல் எனர்ஜி, தட் மீன்ஸ் டோட்டல் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு 1 இந்த 1/2 உள்ள மட்டும் பண்ணிடலாமா? 1/2 into 2n 1/2 into 2n plus 1 into 1/2 1/2. h பாருக்கு என்ன பண்ணணும்? h/2 பை. நெக்ஸ்ட் ஒமேகாக்கு என்ன பண்ணணும்? 2 பை v. எதெல்லாம் கேன்சல் ஆகும்? இந்த 2 கேன்சல், இந்த 2 பை இந்த 2 பை கேன்சல். அப்போ என்ன வரும்? டோட்டல் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல், அப்போ n ப்ளஸ் 1/2 இன்ட்டு உங்களுக்கு ஹெச்சும் வி மட்டும்தான் வரும். ஸோ ஹெச் வி. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து 13th ஈக்குவேஷன். இதுதான் வந்து ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி En. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஒரு கேஸ் பண்ணுவோம். என்ன கேஸ்னா n is equal to 0ன்னு எடுத்துப்போம். n-க்கு 0 எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன எனர்ஜி வருதுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ E0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1/2 hv. அப்போது E0க்கு என்ன வருது? 1/2 hv. ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. இதுதான் ஸ்டார்டிங் எனர்ஜின்னு சொல்கிறாங்க அந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு. ஸோ திஸ் ஈக்குவேஷன், இந்த 14th ஈக்குவேஷன் தான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. ஆரம்பத்தில் இருக்கிற அந்த எனர்ஜி அந்த ஆசிலேட்டருக்கு கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஃபார் ஆசிலேட்டர், ஃபார் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு வேவ் ஈக்குவேஷன்ஸ், தட் மீன்ஸ் வேவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெரிவேஷனுடைய லாஸ்ட் பகுதிக்கு வந்தாச்சு. இது ஒரு லாஸ்ட் சின்ன கேஸ். ஒவ்வொரு ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கும் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் அந்த கிராஃப் வரையறதுக்கு. இதுதான் இந்த ஜென்ரல் ஃபார்முலா. psi n ஈக்குவல் டு மாஸ் ஒமேகா பை பை h bar whole power 1/4 into 2 power n factorial power minus 1/2 e power minus y square by 2 hn என்ன Hermite polynomial of y. இந்த ஈக்குவேஷன் மெமரைஸ் பண்ணி எழுதுறீங்க. ஏன்னா இதுக்கான டெரிவேஷன் உங்கள் சிலபஸில் கிடையாது. வெறும் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எழுதுனா போதும். இந்த லாஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டு இந்த கிராஃப்ஸ் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை. ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் 0க்கும் 1க்கும் 2க்கும் 3க்கும் 4க்கும் 5க்கும் உள்ள அந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான அந்த கிராஃப் வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். இதுக்கான டெரிவேஷன்லாம் தேவையில்லை. ஸோ ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோவில் நான் என்னெல்லாம் எழுதி போட்டிருக்கணும் அப்படியே எடுத்து எழுதுறீங்க. 16 மார்க் கொடுத்துருவாங்க. கவனிங்க, மோஸ்ட்லி ஃபிசிக்ஸில் எல்லாமே 16 மார்க் கொஷின்ஸ் தான். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தான், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 8 மார்க். இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 16 மார்க் கொஷின்ஸ் தான். ஸோ எல்லா வீடியோஸுமே 16 மார்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.